சமூக விரோதிகளுடன் கூட்டணி, மாண்பை தொலைக்கும் வழக்கறிஞர்கள். சட்டம் என்பது ஒரு இருட்டறை, வாதம் என்பது அதில் ஏற்றி வைக்கப்படக்கூடிய விளக்கு அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, நீதிக்கு வழிகாட்டும் ஒளி விளக்காக இருக்க வேண்டியவர்கள் வழக்கறிஞர்கள் தான். நாட்டினுடைய சட்டத்தையும் மக்களையும் அநீதிகளை எதிர்க்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு வழக்கறிஞர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதா இதுக்கு அர்த்தம். வழக்கறிஞர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றவாளிகளுக்காக ஆஜராகி வாதாடலாம், அது அவங்களுடைய கடமை. ஆனால் குற்றவாளிகளோடு கைகோர்த்து கொண்டு செயல்படுவது அப்படிங்கிறது தான் பெரிய கவலைக்குரிய விஷயமா மாறி இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில ஒரு பெண் வழக்கறிஞரே கைதாகியிருக்காரு. இதுல ஆண் வழக்கறிஞரும் கூட பிடிபட்டிருக்காரு. ஆணுக்கு அங்கே பெண் இளைப்பிள்ளை என்பதை இப்படிதான் புரிஞ்சு கொண்டார்கள் போல இருக்கு. நில அபகரிப்பு வழக்கு ஒன்றிலையும் பொன்னேரியில் வழக்கறிஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த நிலையில வழக்கறிஞர்கள் தாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்காக பார் கவுன்சில் ஒரு வரைவு பாதுகாப்பு சட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. வழக்கறிஞர்கள் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்குமே தங்களுடைய தொழில் ரீதியிலான பிரச்சனைகளுக்காக மட்டுமே தாக்குதலுக்கு ஆளாவதில்லை. சொல்ல போனோம் அப்படின்னா, வழக்கறிஞர்கள் தாக்குதலுக்கு ஆளாவது, கொல்லப்படுவது போன்ற சம்பவங்களை எடுத்து ஆராய்ந்தால் பெரும்பாலும் தனிப்பட்ட காரணங்கள், ரியல் எஸ்டேட் மோதல்கள் தான் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வழக்கறிஞர் அப்படிங்கிற போர்வையில சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. நீதித்துறையின் மேல் படுத்துக்கிட்டு சட்டம் பயில்பவர்கள் ஒரு புறம் அப்படின்னா, தங்களுக்கு வரக்கூடிய தொழில் சார்ந்த இடையூறுகளுக்கு ஆயுதமாக சட்டம் பயில்பவர்களும் இருக்காங்க. எல்எல்பி கோர்ஸ் படிப்பதற்கு எந்த வயது வரம்பும் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. வழக்கறிஞர் அப்படிங்கிற போர்வையில குற்றங்களை செய்யக்கூடிய சமூக விரோதிகளுக்கும் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் ஒரு கவசமாக அமைந்துவிடும் ஆபத்து இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ரெகுலர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முழுநேர கல்லூரிகளுக்கு போயிட்டு சட்டக்கல்வியை படிக்காமல் டிப்ளமோ மாதிரி வக்கீல் தொழிலுக்காக ஆந்திராவிற்கோ கர்நாடகாவிற்கோ போயிட்டு அங்கே சட்டக்கல்லூரி வகுப்புக்கே போகாமல் எல்எல்பி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை நிறைய பேர் வாங்கிட்டு வந்து இங்கே வழக்கறிஞர் அப்படின்னு இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. இதை பற்றி திராவிட இயக்கத்தை சேர்ந்த மூத்த அரசியல்வாதியும் வழக்கறிஞருமான ஆர் ராதாகிருஷ்ணன் வெளியிட்டக்கூடிய ஒரு பதிவு கவனத்தை ஈர்த்திருக்கு. ஒரு காலத்தில் கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு நீதிமன்ற வளாகத்துக்குள் மட்டுமே புழங்கிய கண்ணியமான வழக்கறிஞர்கள் இருந்தாங்க. இப்போ இப்படியான எல்எல்பிக்கள் கருப்பு கோட்டையை போட்டுக்கிட்டு தெருவிலேயே நடமாடுறாங்க. இவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எங்கே சொத்துக்கள் கைமாறப்படுகின்றன, யாருக்கு அதில் என்ன சங்கடம், அதை முடித்து கொடுத்தால் எவ்வளவு கிடைக்கும், எந்த நிறுவனங்கள் தவறு செய்கிறாங்க, எங்கு மூலதனம் புழங்குகிறது அப்படிங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அங்கு மீடியேட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தரகு வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. அதற்கு இந்த புனிதமான வழக்கறிஞர் தொழிலை பயன்படுத்துகிறாங்க. 1990க்கு பிறகுதான் இந்த போக்கு அதிகரிச்சிருக்கு. கருப்பு கவுனை மாட்டிக்கிட்டு நீதிமன்ற வளாகங்களுக்கு வெளியே திரிவது தவறு. பதிலாக நெக் பாண்ட் என்று வெள்ளுடை கீழே கருப்பு பேண்ட் அணிந்து பொதுவெளியில் குவாசி ஜெர்சரி ஆத்தரைஸ்மிடம் வாதாட போகலாம் அப்படின்னு ராதாகிருஷ்ணன் இந்த பதிவில் சொல்லியிருக்காரு. மேலும் சாதி ரீதியாகவும் வழக்கறிஞர்கள் மோதுகிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கும்போது அவங்களுக்கு சமூக பார்வையும் இல்லை, சட்ட பார்வையும் இல்லை அப்படிங்கிறதே தோணுது. இது நேர்மையான வழக்கறிஞர்களை வேதனைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளாகும். சட்டத்திற்கு புறம்பாக காவல்துறையினர் சில பேர் செய்யக்கூடிய தவறுகளும், சட்ட புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு வழக்கறிஞர்கள் சில பேர் செய்யக்கூடிய தவறுகளும் சட்டத்தின் மாண்பையும் சமூகத்தையும் சீர்குலைக்கும் செயல்களாகும் அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது.